காய் ஸ்ட்ரெயிட்டாக பங்குக்கு போயிட்டோன்னு ஒரு 1000 பெட்ரோலை போட்டோம். அங்கேருந்து எங்கே பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தாம்பரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து 2 பைக்கில் 4 பேர் போகிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். ஸோ எல்லா திங்ஸையும் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு திண்டிவனம் போயிட்டோம். திண்டிவனம் டு விழுப்புரம் அண்ட் தென் விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து ஆத்தூர் போயிட்டு ஆத்தூர்லேருந்து அப்படியே கொல்லி மலைக்கு போயிட்டோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தானே ஒன்று. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக அது கவர் ஆகும். மிஸ் பண்ணாமல் அந்த சம்பவத்தை பாருங்கள். ஸோ காய்ஸ் ஆன் த வே டு கிண்டிவனம். சும்மா நைட் ட்ரைவில் வேறு லெவலில் இருந்துச்சு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். என்ன ஒன்றா நீங்கள் நைட் ட்ரைவில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி கிளார் அடிக்கிட்டு இந்த நைட்டில். ஸோ நீங்கள் வந்து பைக் ஓட்டும் போதில் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க. பைக்கில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, பஸ்ஸும் இருக்குது. நாமக்கல்லேருந்து பஸ் இருக்குது எனி டைம். சேலம்லேருந்து டைமிங் பஸ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக கொல்லி ஹில்ஸ் சிவன் கோயிலுக்கு. ஸோ 2 இடத்துலையுமே ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி பிளான் போட்டிருந்தீங்கன்னா பி கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே யாரும் இண்டிகேட்டரும் சரியாக போட மாட்டாங்க. ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நாங்கள் போனது எலெக்ஷன் டைம்னால சும்மா வேறு லெவலில் பேரிகேட்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கங்கே செக் பாயிண்ட்ஸ்லாமும் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் போகிற ரோடு. சும்மா வேறு லெவலில் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. நாங்கள் சுமாராக ஒரு 80 km/hலேயே ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். சும்மா எந்த பள்ளமும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நைட் ரைடாக இருந்தாலும் இன்னும் ஒன்று தூக்கம் இல்லாமல் ஓட்டணும், ஃபுல் டயர்ட்னஸாக இருந்தோம். ஸோ எப்போ அங்கே போய் சேருவோம் அந்த மாதிரி தான் நினச்சி ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் ஆத்தூர் கிட்டே வந்துவிட்டோம். ஆத்தூர்லேருந்து இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் பீஸ்ஃபுல்லான மார்னிங் வந்துருச்சு. ஸோ எப்படியும் நைட்டெல்லாம் கடந்து நாங்கள் எப்படியும் வந்துட்டோம். மேக்ஸிமம் 6 hours ஆகும்னு நினச்சோம். மேக்ஸிமம் 10:30க்கு எடுத்தோம் பைக் தாம்பரத்துலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறது மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி ஆகும் நினச்சோம். பட் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:30. இந்த டைமில் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒன்ஸ் போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஹைவே, வேறு லெவலில் இருக்குது. என்ஜாயிங் இன் ஆல் திஸ் ஹைவே. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கொல்லிமலை போகிறதுக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 70 ஏர்பின் பென்ஸ் இருக்குது, ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது, சிற்றருவி இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. ஸோ நைட் டைம் டிரைவிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. பொல்யூஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கு. நான் ஒரேடியாக இப்போது இந்த டர்னிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா 58 kilometers இங்கே போர்டில் போட்டிருக்கு. பட் அரௌண்ட் 60 to 65 kilometers வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். போகிற வழியிலே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ, பச்சை பசேல்னு ஒரு பயிரெல்லாம் பார்த்தோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. சென்னையிலேருந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி போனதே இல்லை. திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் நான் வெளியே இந்த மாதிரி போகிறது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு சொல்ல போனால். எந்த பைக் சவுண்டும் இல்லை அங்கே போனோம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி காட்டுக்குள்ளே போகிறதுக்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அங்கே எனி டைம் யார் வேணால் போகிற மாதிரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் போகல. ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு நைஸ் பீஸ்ஃபுல்லான ரைட். கொல்லி ஹில்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் போகலாம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 2000 தான் ஆகும். மேக்ஸிமம் 2000 to 3000 2 days மேக்ஸிமமாக இருந்தீங்கன்னா அங்கே எல்லா காஸ்ட்டுமே லோவாக தான் இருக்குது. ஸோ எந்த இதுவும் ஹையாலாம் இல்லை. ரூம்ஸில் இருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே லோவாக தான் இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ தான். சன்ரைஸ் எழுந்திருக்கு. ஆனால் நாங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம், அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸில் கவர் ஆகும். இது வந்து நார்மல் ஜஸ்ட் நம்ம போய் ரீச் ஆகும் போதில் நாங்கள் இந்த சன்ரைஸை பார்த்தோம். ஸோ இது அந்தளவுக்கு இல்லை. பாருங்க காய்ஸ், வேறு லெவலில் இருக்குது. 1300 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த ஹைட் வியூ. தென் பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ் வித் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தாராளமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவலில் இருக்குது கொல்லி ஹில்ஸ். ஸோ மவுண்டன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 70 பென்ஸை நம்ம கடந்து போகும்போது தான் தெரியும் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை. அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அர்ப்பலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிவன் கோயிலை தான் அங்கே அர்ப்பலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அது பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் இருக்குது. 3 o'clock மேலே யாரையும் உள்ளே விட மாட்டுறாங்க. மார்னிங் 9 o'clock to 3 o'clock சம்திங் அப் டு 3 வரைக்கும் தான் ஆனால் இருக்குது. 3 o'clock மேலே போனீங்கன்னா நாட் அலௌடட். அதே மாதிரி அங்கே சம் மணி வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில். சிற்றருவியில் ஆனால் எதுவுமே இல்லை அந்த மாதிரி. ஸோ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. சிற்றருவியில் நாங்கள் போனதில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோப்பு, அதுக்கப்புறம் வாழைமரத்தோப்பு. ஸோ நாங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா 252 கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 252 கிராமத்துக்கும் அந்த அர்ப்பலீஸ்வரர் கோயில் தான் மெயின். இந்த 252 கிராமமும் அதை தான் வழிபடுறாங்க அப்படின்ற வந்து ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களால் வழிபட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போனோம். அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றுனா நாங்கள் பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி 350 கிலோமீட்டர்ஸ்லாம் பைக்கில் ரைட் பண்ணுறது. மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். 100 to 150 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 350ன்றது ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ கவர் பண்ணுறது. ஸோ 350ன்றது 420 to 450 அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அப் அண்ட் டவுனுக்கு நான் சொன்ன மாதிரி 850 to 900 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தலை 4 லெவலில் பைக் ஓட்டுறாங்க. ரோடு பார்த்திங்கன்னா போக காலியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏர்க்கும் பிரின்ஸ் அடிக்கும், யாரும் இல்லை. ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சென்னையிலலாம் சுத்தமாக பார்க்க முடியாது. அந்த பள்ளத்தை நோண்டி வச்சுருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிளி சவுண்டு, குருவி சவுண்ட் தான் கேட்குது. கொல்லி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மயில் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் ஏகப்பட்ட மயிலை பார்த்தோம். அதே மாதிரி அதோட சவுண்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு எந்த சவுண்டுமே கேட்கல, வெறும் அந்த மயில் சவுண்டு மட்டும் கேட்டு ஒரேடியாக வந்து சேர்ந்துட்டோம்.